கர்த்தருடைய காவலை காப்போம். 2 நாளாகமம் 23 அதிகாரம் 6 ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய காவலை காப்பார்களாக. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட நாம் யாராக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய காவலை காக்க வேண்டும். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆலயம் எவ்வாறு பரிசுத்தமாய் பாதுகாக்கப்படுகிறதோ அதே போல நமது சரீரமாகிய உடலையும் கர்த்தர் வாசம் பண்ணும் இடமாக பாதுகாக்க வேண்டும். சத்துருவாகிய சபிக்கப்பட்ட சாத்தான் நம் இருதய ஆலயத்துக்குள் நுழைந்து பரிசுத்தத்தை அழிக்கச் செய்யும் பகைகள், கோபங்கள், விரோதங்கள், வைராக்கியங்கள், சண்டைகள், பிரிவினைகளை கொண்டு வந்து சமாதான குலைச்சல்களை கொண்டு வராதபடி பாதுகாக்கப்பட வேண்டும். காவல் காக்கவிட்டால் ஆவிக்குரிய வீழ்ச்சி உண்டாகும். பிரியரே, இஸ்ரவேலின் வரலாற்றில் ஒரு இருளான காலத்தில் அத்தாலியா அரசியாயிருந்தாள். அவள் ராஜ வம்சத்தை கெடுப்பதற்காக பிள்ளைகளை எல்லாம் கொன்று அரச ஆட்சியை பிடித்தாள். ஆனால் தேவன் தம்முடைய வாக்கு தத்தத்தின்படி தாவீதின் சந்ததியை காக்க ஆசாரியனாகிய யோவாசை ஒழித்து வைத்து தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றினார். ஆலயமும் காக்கப்பட்டது. நாமும் தேவ திட்டம் நம்மில் நிறைவேற நமது சரீரமாகிய ஆலயத்தை பரிசுத்தமாய் பாதுகாக்க பரமனிடம் ஒப்பு கொடுப்போமா? ஆமென். ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். அதிகாலையில் உம்மை தேடுகிறவன் கண்டடைவான் என்று சொன்னவனமாய் எங்களுடைய சரீரமாகிய இந்த ஆலயம் பரிசுத்தமாய் இருந்தால் மாத்திரமே ஆண்டவரே உம்மை துதித்து உம்மை ஆராதித்து உம்மை நாங்கள் தரிசிக்க முடியும். அப்பா, எந்த பகையும் அப்பாவுக்கு விரோதமான காரியங்களும் எங்களிலே வந்து விடாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.